ஹாய்! தர்பூசணி சாப்பிட்டு மும்பையில ஒரு குடும்பமே அதுவும் 4 பேர் இறந்துட்டாங்க. ஸோ, அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அ அவங்க ஒரு தர்பூசணி பழத்த வாங்கிட்டு போயிட்டு வீட்ல அரிஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி பிரியாணி நல்லா சாப்பிட்டுருக்காங்க. ஸோ, டோட்டலாவே அது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஸோ, ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அதில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிருமிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி அரியும்போது கத்தி சுத்தமா இல்லன்னா கூட, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கிருமி வந்து இருக்கும். ஸோ, அந்த கிருமி எதுவா இருக்கலாம். ஸோ, தேவையில்லாத ஒரு கறி வெட்டுறது, எதனா ஒண்ணு பண்ணியிருக்கலாம். அத வந்து கைய வந்து சுத்தமா கழுவாம அந்த மாரி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அதில இருக்கிற பாக்டீரியா மூலியமா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா, அது அவங்களுக்கு வாந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வயித்து வலியும் வந்திருக்கு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது டாக்டர் கிட்ட போயிருந்தாங்கன்னா, கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கேப் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லாஸ்ட் குழந்தை இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அண்ணன், குடும்பத் தலைவர். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தர்பூசணி சாப்பிட்டு தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ரெக்கார்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுவா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, இந்த தர்பூசணி பழத்த வெட்டி ஆ வெட்டி வச்சிருப்பாங்கல்ல, அத தான் நம்ம அநேக நேரத்தில வாங்கி சாப்பிடுவோம். அது என்ன ஆகும்னா, ஆ தண்ணி பழம் இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிடும். ஓகேங்களா? தண்ணி வந்து அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அது பாக்டீரியாலாம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ தயவுசெய்து ஒரு பழத்த வாங்கி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு கட் பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் குறிப்பா அதில வந்து கலர் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக ரசாயனத்த வேற போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா தான் இருக்கும். ரசாயனம் உள்ள போட்டு அந்த கலரு நல்லா கிடைக்கணும், தித்திப்பு அதிகமா இருக்கணும்னு சொல்ட்டு உள்ள இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தர்பூசணி பழத்தில நடக்குதுங்க. இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, இது வந்து எப்படி தடுக்க முடியும்னு தெரியல. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தர்பூசணி பழம் இயற்கையா அத எப்படி பார்த்து வாங்குறது கொஞ்சம் நம்மளுக்கு அறிவு இருக்கணும். ஸோ ரொம்ப சிகப்பா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிகப்பாலாம் இருக்காது. ஸோ ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் குடுக்குறேன். ஆ பழத்த நீங்க வாங்கும் பொழுது, அதில நடுவுல கோடு கோடா இருக்கும். அந்த கோடு கொஞ்சம் டிஃபரெண்ட் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்ததுன்னா, அது ரொம்ப தித்திப்பா இருக்கும். ஸோ இது இயற்கையாவே ஒரு பழத்த வாங்கும்பொழுது, அதில இருக்க கோடு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்ததுன்னா, அது ரொம்ப அழகா தித்திப்பா இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்து வாங்கணும். ஸோ அப்படியும் அதுக்கும் மீறி இவங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டு, ஸோ இதெல்லாம் எங்க தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லங்க. மும்பையில நடந்த ஒரு பெரிய சோகம் தான். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள எப்படி தடுக்கிறது? ஸோ உங்களுடைய கருத்துக்கள நீங்க பதிவு பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.